இது உங்களுக்கான நேரம். நீங்க உண்மையிலே இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கான நேரம். தேவன் இதை உங்களுக்கான நேரமா நியமிச்சிருக்கார். இந்த நிமிஷம் உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், வேதனைகள், ஒரு நெருக்கடி, ஒரு துன்பம், இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு தேவன் விடுதலை தர போதுமானவரா இருக்கார். நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இருக்கிற இடத்துல உங்க இருதயத்துல உண்மையிலே அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, எந்த காரணத்தால வந்துச்சு, எல்லாத்தையும் நீங்க மறைக்கவே வேண்டாம். தேவ சமூகத்தை தயவு செய்து அறிக்கை செய்யுங்க. உண்மையில உங்க தவறுகளை உணர்ந்து என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், என்னை தயவு செஞ்சு இதுல இருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா தேவன் விடுதலையாக்குவார். அப்ப நீங்க விடுதலையாகப்பட்டதை நீங்க உண்மையிலே உணர்வீங்க. அதனால இந்த நிமிஷம் நீங்க உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா மீட்பார். இது உங்களுக்கான நேரம். கர்த்தர் மகிமைப்படுறதுக்காகவே உங்களை இன்னைக்கு மீட்க வல்லவரா இருக்கிறார்.